ஆராதனைக்குரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். வாருங்கள். Let's sing for the glory of God. Let's all give all the glory to Jesus Christ. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. கனமும் உமக்கே, மகிமையும் உமக்கே, மாட்சிமை உமக்கே. உமக்குத்தானே கனமும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, மகிமையும் உமக்கே. உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. துக்கத்தின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. துதியின் ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. துக்கத்தின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. விசுவாச ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. சந்தேக ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை. சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. சாந்தமுள்ள ஆவியை தந்தி உமக்கே என்றென்றும் ஆராதனை. தயவுள்ள ஆவியால் நிரப்பினி உமக்கே ஆராதனை. பெருமையின் ஆவியை நீக்கினி உமக்கே ஆராதனை.
தயவுள்ள ஆவியால் நிரப்பினி, உமக்கே ஆராதனை. பெருமையின் ஆவியை நீக்கினி, உமக்கே ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி, உமக்கே என்றென்றும் ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தந்தி, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை, உமக்கே என்றென்றும் ஆராதனை. இன்னைக்கு அநேகருக்கு ஆவியானவரோடு இணைந்து செயல்படுகிறதுன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் அமர்ந்திருப்பேன், சும்மா இருப்பேன் நினைக்கிறாங்க. கோ ஒர்க்கிங் வித் ஹோலி ஸ்பிரிட் இஸ் எ கிரேட் பிக் சப்ஜெக்ட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு பெரிய அது ஒரு சப்ஜெக்ட். அது எனக்கு அருமையான தேவஜனமே, வாக்கு தத்தங்களோடு இணைந்து செயல்படுங்கள். உங்கள் சிந்தனைகள் வாக்கு தத்தங்களோடு இணைக்கப்பட்டதாக இருக்கட்டும். உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய செவிகள், உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய நடக்கை, செய்கை எல்லாம் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்றாற்போல் இணைக்கப்பட்டதாக இருக்கட்டும். அதற்கு இணைந்து ஹல்லேலூயா வேலை செய்கிறதாகவே இருக்கட்டும். கோ ஒர்க் வித் காட். தேவனோடு இணைந்து செயல்படுங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து செயல்படுங்கள். அன்றைக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் வாழ்க்கையில் நிறைவேறிச்சது. இன்னைக்கு நாம ஆபிரகாமின் சந்ததிகளா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமே. எனக்கு அருமையான தேவஜனமே, பெரிய ஜாதியாக்கி ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்கு, ஈசாக்குல இருந்து ஏசா, யாக்கோபு, யாக்கோபுல இருந்து 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்கள் ஆனார்கள். அந்த 12 கோத்திரங்கள் தான் பல நாடுகளில் போய் இன்னைக்கு செட்டில் ஆகி இன்னைக்கு இருக்கிறார்கள். சதமா ஆமென் சொல்லுவோமா? எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த பூமியில் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதித்தாரே கர்த்தர். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். பெரிய ஜாதியாக்கி, கொஞ்சமாக இருக்கிறத பெரிய ஜாதியாக்குகிறவர். சத்தமாமேன்னு சொல்லுங்க. There may be little in your life. எந்த ஒரு பெருக்கமும் இல்லாமல், பெரிதான அளவில் ஒரு விருத்தி இல்லாமல், பெரிதான அளவில் ஒரு விசாலம் உண்டாகாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். கொஞ்சமாக இருக்கிற அத்தனையும் கர்த்தர் ஹல்லேலூயா விசாலம் அடையப்படுகிறார், அதிகமாக படுகிறார். அதனால தான் வர்த்திக்கப்படுவேன் என்ற வார்த்தைகளை தேவன் வசனங்களில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். வர்த்திக்க பண்ணுவேன் என்றால் ஐ வில் இன்க்ரீஸ். கொஞ்சமாக இருக்கிறத நான் அதிகமாக்குவேன் கர்த்தர் சொல்கிறார். சதம் ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவது பார்ப்பீர்கள் என்றால் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையின் மூலம் நமக்கு வருகிற ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இன்னொன்று. இரண்டாவது பெயர் பெருமைப்படுத்தப்படுவது. சதமாமேன்னு சொல்லுவோமா? எந்தெந்த இடங்களில் பெயர்கள் கெட்டு நாரி போயிருக்கிறதோ அந்தந்த இடங்களில் கர்த்தர் பெயரை பெருமைப்படுத்துகிறார். 4 நாளாகிட்டு நாருமே, 4 வருஷமா என் பெயர் கெட்டு போச்சுது, நாரி போச்சுதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நாட்டத்தை எல்லாம் நிறுத்துகிறவர் தான் தேவன். ஆமென் சொல்லுங்க. லாசருவை உயிரோடு எழுப்பி வர்றதுக்கு முன்னால முதல் படியாக நாட்டத்தை தான் அவர் நிறுத்தினார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. The foul smell was stopped. அவனுடைய சரீரம் உருகுலைந்து போய் அந்த மார்டிஃபிகேஷன் என்ற அந்த ஒரு நிலையிலே 4 நாளாகி இருந்த பொழுதும் கூட எனக்கு அருமையான தேவஜனமே, 4 நாளாகிட்டு நாட்டம் எடுத்த அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த சரீரத்தின் நாட்டத்தை தான் என் தேவன் முதலாவது நிறுத்தினார். அதான் யாக்கோபு சொல்கிறான், தீனால் தீட்டுப்பட்டது நிமித்தம் சிமியோனும் லேவியும் சீகேம் பட்டணத்தாரை கொலை செய்தார்கள். அப்பொழுது யாக்கோபு சொல்கிறான், என் பேரை கெட்டு போக பண்ணிட்டீங்களே, இந்த பட்டணத்தில் இருந்த நல்ல பேரை கெட்டு போக பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அவசரமா இடத்தை காலி பண்ணி ஓடுகிறார்கள். சீகேம் பட்டணத்தார் யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் கர்த்தரால் உண்டான பயங்கரம் அவர்கள் வந்ததுனால அங்கே அவர்கள் யாக்கோபை பின்தொடராதிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அவன் தேவனுக்கு சித்தமில்லாத இடத்துல இருந்தான். ஆகவே அவன் பேர் கெட்டு போச்சுது. அவனுடைய சப்ஜெக்ட் வேற. எனக்கு அருமையான தேவஜனமே, எப்படியோ கெட்டு போன பெயர்களை கர்த்தர், நாட்டம் எடுத்து போன பெயர்களை கர்த்தர் ஹல்லேலூயா அந்த நாட்டத்தை நிறுத்தி நற்கந்தம் உள்ள ஒரு பெயர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். சத்தம் ஆமென் சொல்லுமா? கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை நம்ம பேருக்கு வரட்டும். இவங்க வந்துட்டு போனாங்க, இவ்வளவு வார்த்தைகளை சொல்லி அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை விட்டுட்டு போனாங்கிற அளவுக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாசனை கர்த்தர் விளங்கப்படணும்.
if you have the word of God inside you, it is a fragrance, it's a smell. கர்த்தருடைய வார்த்தை தாராளமாய் உங்களுக்குள்ள இருந்து வரும் பொழுது அதை வாசனை என்று வேதம் சொல்கிறது. இதைத்தான் பவுல் சொல்கிறார், எங்கும் எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். சதமாமேன்னு சொல்லுங்க. எந்தெந்த இடங்களெல்லாம் பெயர்கள் கெடுக்கப்பட்டு கிடக்கிறதோ, எந்தெந்த இடங்களில் பிள்ளைகளுடைய பெயர்கள் கெடுக்கப்பட்டு கிடக்கிறதோ, அதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு ஹல்லேலூயா நான் மாற்றி போட்டு அகற்றி இன்றைக்கு பெயரை பெருமைப்படுத்துகிறார். சதமாமேன்னு சொல்லுவோமா? வலது கருத்து வைத்துருவாமேன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, 3வது வசனத்தை ஆதியாகமம் 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமின் மீது காட்டின எவ்வளவு ஒரு பெரிய கரிசனை, அவனை க்ளோஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. யாரையும் சபிக்க விடல அவனை. ஆமென் சொல்லுங்க. அப்படியே எவனாலும் சபிச்சாலும் அங்கே ஒன்றும் பலிக்காதுன்னு சொல்றாரு. பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சபிக்க நின்ற பொழுதும் அவனை சபிக்க விடாம அவன் வாயில இருந்து அளவுக்கு அதிகமான ஆசீர்வாத வார்த்தைகளை வெளியே கொண்டு வந்தார். சதமாமேன்னு சொல்லுங்க. அந்த ரெவலேஷனை பார்த்தீங்கன்னா, பிலேயாம் வாயில இருந்து வந்த அந்த வெளிப்பாட்டு அறிவை பார்த்தால் சாபங்களை அழிக்கிற வெளிப்பாட்டு வார்த்தைகள். எந்த மனுஷன் சபிக்க வந்தானோ அந்த மனுஷனை கொண்டே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்த சாபத்தை அழித்தார். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களை அழிப்பதற்கு பாலாக் பிலேயாமை யூஸ் பண்ணி அங்கே வந்து நிற்கிறான். பிலேயாம் அங்கே பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க, தேவனுடைய ஆசீர்வாதங்களை அழிக்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே உள்ள ஆசீர்வாதங்களை அழிக்க பிலேயாம் தீர்க்கதரிசி வந்து நின்ற போது ஹல்லேலூயா, பிலேயாமின் தீர்க்கதரிசியின் வாயிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை வர பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்த சாபங்களை கர்த்தர் அழிய பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? This is the work of God. தேவன் செய்கிற கிரியைகள். கருமையான தேவஜனமே, வார்த்தைகள் ஹல்லேலூயா நம்மளை பற்றி யாரும் பேச விட மாட்டார் ஆண்டவர். சதமாமேன்னு சொல்லுங்க. நம்மளை பற்றி யாரும் துணிந்து பேச விட மாட்டார். God will do that. அந்த ஒரு வாக்குத்தத்தம் தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். சதமாமேன்னு சொல்லுங்க. உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிச்சிருவேன். கருமையான தேவஜனமே, என்ன ஒரு உரிமை இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களாக நமக்கு இருக்கிற அந்த உரிமை, கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த உரிமை, சாக்கியம், பாக்கியம் எத்தனை நம் மீது கர்த்தர் காட்டுகிற கரிசனை, கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தன்மை, பராமரிப்பு, இதெல்லாம் பாருங்கள். நாம் கர்த்தருக்கு சொந்த ஜனம் என்றதினாலே அவர் அவ்வளவு விசாரிக்கிறான். நாம் கர்த்தருடையவர்கள், சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஹல்லேலூயா கழுவப்பட்டவர்கள், பரிசுத்த ஜாதி, நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், ஒரு எல்லைக்குள்ளே வட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். யாரும் சபித்து விடக்கூடாது, யாரும் ஆசீர்வாதத்தை கெடுத்து விடக்கூடாது என்று சொல்லி நம் மீது கவனம் உள்ளவராக இருக்கிறார். சதமாமேன்னு சொல்லுவோமா? சத்ருவானவன் தேவனை பற்றிய தவறான பிம்பங்களை நம் இருதயத்தில் கொண்டு வருகிறான். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது, கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அவர் பரிகார பலியாக சிலுவையிலே மரித்ததின் மூலமாக உண்டான ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது, எனக்கு அருமையான தேவஜனமே, குடும்பத்தில் உண்டாகிற ஒரு மனம், கணவன் மனைவிக்கு இடையிலே உண்டாகிற ஒரு மனம். சதமாமேன்னு சொல்றீங்களா? எங்க போனாலும் ஆபிரகாமும் சாராளும் ஒன்றாகவே போவார்கள், ஒன்றாகவே வருவார்கள். That's the grace. குடும்பங்களிலே உண்டாகிற ஒரு மனம், கணவன் மனைவிக்குள்ளே உண்டாகிற ஒற்றுமை, ஆவியின் ஒருமை, ஆவியின் இசைவு. சதமாமேன்னு சொல்லுங்க. எங்க போனாலும் கூட போயிட்டு ஹல்லேலூயா வர்றது. நீங்க போங்க, நான் வரேன், நான் பின்னால் வரேன், அந்த பிரச்சனையே கிடையாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும்போது இணைந்து செல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் கொண்டு ஹல்லேலூயா வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? குடும்பமாக செல்லுதல், குடும்பமாக கடந்து வருதல், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இறங்குவதாக. பிள்ளை சூனிய கட்டுகளிலே மனைவி கணவன் முகத்தை பார்த்தா வெறுப்பு வரும், புருஷன் மனைவியின் முகத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பகை, இனம் புரியாத ஒரு பகை எழும்பி வரும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதெல்லாம் அழிக்கிறான். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது உறவுகளிலே உண்டாகிற சமாதானம், உறவுகளிலே உண்டாகிற சமாதானம். சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஆபிரகாம்
கானான் தேசத்துக்குள்ள வந்த பிறகு யார் இடத்துலையும் போய் அவன் ஹல்லேலூயா கடன் வாங்கவில்லை. சதமாவேன்னு சொல்லுங்க. ஆபிரகாம் போய் கடன் வாங்கினான் என்று எங்கே வேதத்தில் இருக்கிறதா? இல்லை. ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். வேணுமா வேண்டாமா? சதமாமேன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த சூழ்நிலை கானானுக்குள்ள வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் ஆபிரகாமை ஐஸ்வர்யமான் ஆக்கினார், சீமானாக மாற்றினார். எப்படின்னு நீங்க கேட்கலாம். சின்ன ஒரு விக்கிரக தொழிலை, சின்ன தொழிலை விக்கிரங்களை செய்து செய்து விக்கிர ஒரு தொழிலை ஆபிரகாமின் தகப்பன் தேராகு நடத்தி கொண்டிருந்தார். எவ்வளவு வருமானம் வரும்? அது ரொம்ப சொற்பமான வருமானம் உள்ள அந்த வருமானத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பம். ஆனால் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஆரானுக்கு வந்தபோது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்கள் ஆடு மாடுகளை வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை பெருக பண்ணினார். அவர்கள் கானான் தேசத்துக்குள்ள வரும்பொழுது பெரிய ஒரு சீமான்களாய்த்தான் உள்ள நுழைகிறார்கள். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 12:5. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் சீமான் ஆயிட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சாலே ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். சதம் ஆமேன்னு சொல்லுவோமா? கானான்ல போய் வசிக்கிறதுக்கு உரிய எல்லா பைனான்சியல் தேவைகளையும் கர்த்தர் கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாலேயே ஆபிரகாமுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் அப்படி நமக்கு சப்ளை பண்ணுவாராக. கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் செலுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க. முதலிடம் கொடுங்கள். கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ள வருகிறது. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? எனக்கு அருமையான தேவஜனமே, கானானுக்குள்ள போன போது எந்த ஒரு ஹல்லேலூயா ஆசீர்வாதத்திலையும் ஹல்லேலூயா ஆபிரகாமை கர்த்தர் குறைவாக வைக்கவில்லை. லோத்து அங்கே சோதோம் குமாரனை கேட்டபோது கூட அவன் கொடுக்கத்தக்கதாய் ஆபிரகாமின் இருதயத்திலே ஒரு பறந்து விரிந்த ஒரு பிராட் மைண்ட் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஒரு பிராட் மைண்டட்னஸ் ஒரு மேனாக, ஒரு மனிதனாக ஆபிரகாம் இருந்தான். பறந்த விரிந்த மனப்பான்மை உள்ள ஒரு மனிதனாக ஆபிரகாம் இருந்தான். இது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஒண்ணு தெரியுமா? சத்தம் ஆமென் சொல்லுங்க. குறுகிய மனப்பான்மை அல்ல, பிசினித்தனம் அல்ல, குறுகிய மனப்பான்மை அல்ல. ஆபிரகாம் பறந்து விரிந்த ஒரு மனப்பான்மை உள்ளவனாக இருந்தான். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டியது அவசியம். எல்லா காரியங்களையும் ஒரு பறந்து விரிந்த ஒரு மனப்பான்மை நமக்குள் வருவதாக, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. சதம் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை இன்றைக்கு கட்டளை எடுக்கிறார். நிச்சயமாக சொல்றேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வகையான சாபங்கள் ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் உட்பட்டிருக்கிறதுனாலே, குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே நாம் உட்பட பண்ணப்பட்டிருக்கிறதுனாலே ஹல்லேலூயா நிச்சயமாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. சதம் ஆமென் சொல்வீங்களா? சதம் ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்றைக்கு ஆபிரகாமின் குடும்பத்திலே பிரச்சனை வந்தது, ஆகாரம் அருமனை ஆட்டி ஆக்கின பிறகுதான் அங்கே குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்தது. என்றைக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுறோமோ குடும்பத்துக்குள்ள கலவரம் வரும். அன்றைக்கு ஆகார் சாராயே தவற அங்கே மதிப்பதும், அங்கே சக்களத்தை ஒருவருக்கொருவர், அங்கே சக்களத்திகள் ஒருவருக்கொருவர் அங்கே சண்டையிட்டுக் கொள்வதும் பெரிய பிரச்சனைகள் போகிறது. All working against the will of God. When we work against the will of God, the family peace will be stolen by the demonic spirits. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு குடும்ப சமாதானங்கள் திருடப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா எங்கேயோ தவறி நடக்கிறோம். ஹல்லேலூயா. இழந்து போன சமாதானங்களை கர்த்தர் நமக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவாராக. எனக்கு அருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற எல்லா விதமான சாபங்களும் வேற இருக்கப்பட வேண்டும்.
ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கவனிங்கள், ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கவனிங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எந்த இடத்திலும் வியாதிப்பட்டான்னு வேதத்தில் இல்லை. இல்லை, சுகம் சுகம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் முழுமையான சுகம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சுகம், உள்ளங்கால் வரை சுகம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆபிரகாம் ஒரு 10 நாள் டைபாய்டு காய்ச்சலுக்கு இருந்து குளுக்கோஸ் ஏத்தினான்னு பைபிள்ல இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஏவிஎம் ஆஸ்பத்திரியில் ஹல்லேலூயா மலேரியாவுக்கு வைத்தியம் எடுத்தான்னு பைபிள்ல இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, வியாதி என்ற ஒன்று இல்லாமல் இருந்தது அவர்களுக்கு. வியாதி இல்லை, ஆனால் வயதானது நிமித்தம் அவருடைய ஹல்லேலூயா கர்ப்பம் செத்து போயிருந்தது, சரீரம் செத்து போயிருந்தது. அந்த இயற்கையாக கூட ஆன காரியத்தை கூட கர்த்தர் ஹல்லேலூயா உயிரோடு எழும்ப பண்ணி ஹல்லேலூயா கர்த்தர் அவர்களுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயற்கையாக வயதாகி செயலற்று போயிருக்கிற உறுப்புகளையும் கர்த்தர் செயலாற்ற முடியும், அவைகளுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. வியாதி இல்லை, வியாதி இல்லை. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே வியாதி இல்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் வியாதியோடு இருப்பது கர்த்தருக்கு சித்தமில்லை, கர்த்தருக்கு சித்தமில்லை. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லாரும் ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் தாழ்த்தி. ஹல்லேலூயா. சாபக்கேடுகள், சாபத்தினால உண்டாகிற கேடுகள் நீங்கும்படிக்கு பாவங்களை அறிக்கை செய்வோம், பாவங்களை அறிக்கை செய்வோம். சாபத்தினால் உண்டான நிலைகள் மாறும்படிக்கு பாவங்களை அறிக்கை செய்வோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம ஒரு அற்பத்தை கூட பெற முடியாது. Obedience is the first thing that breaks the curses. Hallelujah. ஓ, ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதும் சாபங்களை முறிப்பதும் கீழ்ப்படிதலே, கீழ்ப்படிதலே. கீழ்ப்படிதலுக்கு மாற்றாக எதையும் நாம செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் மாற்றுதலா செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் உள்ள சாபம் முறிய வேண்டும், என் வாழ்க்கையில் உள்ள சாபங்கள் அகல வேண்டும், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அப்படிப்பட்ட வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Glory to Jesus. முன்னாலே எழும்பி வந்து முழங்கால் படியிடுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறவர்கள் முன்னாலே வந்து முழங்கால் படியிடலாம். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறவர்கள் ஹல்லேலூயா கீழ்ப்படிதல் இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் கடந்து வருவதில்லை. கீழ்ப்படிதல் இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் கடந்து வருவதில்லை, கடந்து வருவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜெயம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அழுது ஒப்பு கொடுப்போமா? தாழ்த்தி அழுது ஒப்பு கொடுப்போமா? Humble yourself before the Holy Spirit. Humble yourself before the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, நம்மை தாழ்த்தி, நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிய வேண்டிய இடம் எது என்று கவனிங்கள், கவனிங்கள். கீழ்ப்படிய வேண்டிய இடம் எது? Glory to God. நன்றி ஆண்டவரே. எந்த இடத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை அதை யோசித்து பாருங்கள். எந்த இடத்திலே நீங்கள் காரியங்களை நிறைவேற்றாமல் இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். God wants 100% obedience. God wants 100% submission. முழுமையான ஒப்பு கொடுத்தலையும் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பையும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிசாசின் கட்டுகள் எளிதிலே நொறுங்க வேண்டும் என்றால் கீழ்ப்படுதல் அவசியமானது. கட்டுகள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முறிவது நிச்சயம். நம்முடைய ஒப்பு கொடுத்தல் 100% ஒப்பு கொடுக்க வேண்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. வாயை திறந்து பாவங்களை அறிக்கை பண்ணி சத்தமா ஜெபம் பண்ணுங்க. Glory to Jesus. இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம்.
உம்முடைய ரத்தத்தை ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே இப்பொழுது ஊற்றுகிறேன். இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். ஓ, என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள். பிஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஎம் சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்வன், தலைமை போதகர் பிஎம் சபை, இயக்குனர் பிஎம் மிஷனரி ஸ்தாபனம்.